ரெசிபிக்கு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச அவலையும் ஜவ்வரிசியையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு வேக வச்ச ஒரு 2 to 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே பாயில் பண்ணி வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்ச கேரட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஃப்ளேவருக்காக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு சாட் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கையிலே பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா கையிலையும் பிளேட்லேயும் எண்ணெய் தடவி அதை அப்படியே பேக் பண்ணி வச்சுருங்க. இப்போது பேக் பண்ணி வச்ச இந்த கட்லெட் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தவா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த பேக் பண்ணி வச்ச கட்லெட்டை அது மேலே லே பண்ணிடுங்க. கட்லெட் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.